இதே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்ப அப்ப எப்படிப்பட்ட சூழல் இந்தியாவிலையும் இருந்தது? அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு எப்படி ஆதரவு, எதிர்ப்பு நிலை இருந்தது? அது உண்மையிலேயே வங்க மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய நாட்டுக்குள் வந்து விட்டார்கள். அதாவது வங்கதேசமும் நம்முடைய மம்தா ஆளுகிறாரே வங்கம், அதுவும் இந்த வங்கதேசமும் ஒரே நிலப்பகுதி. புரிகிறதா? 2ம் ஒரே நிலப்பகுதி. தடுத்து வைத்து இங்கிட்டு இருக்கிற முஸ்லீம்களை அந்த நாட்டில் வைத்து, இங்கிட்டு இருக்கிற இந்துக்களை இந்த நாட்டில் வைத்து கொண்டு விட்டோம். அதனால் பொசுக்கென்று ஓடி வருவதற்கு நிலத்திலேயே வழி இருக்குது. ஒரே மாநிலம் தானே 2ஆக பிளக்கப்பட்டது. இதற்கு மேற்கு வங்கம் என்று பெயர், இதற்கு கிழக்கு வங்கம் என்று பெயர். அது வங்கதேசமாக ஆகிவிட்டது. ஒரே மொழி தான் 2 பேரும் பேசுகிறார்கள். அதனால் அங்கிருந்து திமு என்று கோடிக்கணக்கான மக்கள் வந்து விட்டார்கள். இந்திரா காந்தி சொன்னால் என்னால் சோறு கூட முடியாது, வைத்துக் கொள்வதற்கு இடம் இல்லை, எதுவும் இல்லை. அங்கிருந்து தெரித்து வருகிறார்கள். ஆகவே நான் போரை மேற்கொள்வதை தவிர, அந்த நாட்டை உருவாக்கி இந்த மக்களை மீண்டும் அங்கே திருப்பி அனுப்புவதை தவிர எனக்கு வழி இல்லை என்று உலகத் தலைவர்களை எல்லாம் அவர் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு அடித்தார். அடித்த பிறகு மக்களும் சேர்ந்தார்கள். முக்திவாகினியை முன்னால் வைத்து கொண்டு 30 பேர் இருப்பான் முக்திவாகினியில், பேச்சுக்கு சொல்லுகிற 30 பேரில் 3000 பேர் இருக்கக்கூடும். இவனை முன்னால் பேச்சுக்கு வைத்து கொண்டு இந்திய இராணுவம் அடித்து துவைத்து வங்கதேசத்தை பிரித்து விட்டது.